இவங்கெல்லாம் ரொம்ப அழகா இருக்காங்களே, இதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல இவங்களை பார்த்ததே இல்லையே, இவங்க யாருன்னு நம்ம போய் கேட்டுருவோமா? யாரு நீங்கெல்லாம்? ரொம்ப அழகா இருக்கீங்களே, எங்க இருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் பரலோகத்திலிருந்து வந்திருக்கிற தேவதூதர்கள் உங்களுக்காக பரலோக ஆதார் கார்டு கொடுப்பதற்காக வந்திருக்கிறோம். கொஞ்ச நேரம் தான் நாங்க இங்க இருக்கோம். என்னது, எங்களுக்கு பரலோக ஆதார் கார்டு கொடுக்க போறீங்களா? கொஞ்ச நேரம் தான் இருப்பீங்களா? என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, இப்ப பாருங்க நான் ஊரையே கூட்டிட்டு வரேன். அதுக்கு முன்னாடி எங்க எங்க கொஞ்சம் உங்களை தொட்டு பார்த்துக்கலாமா? முதல்ல சொன்ன வேலையை செய்யுங்க. இப்ப பாருங்க நான் எல்லாரையும் எப்படி கூப்பிடுறேன்னு. ஓ பூவம்மா, சீதாக்கா, செந்தாமரை அக்கா, வியூலாக்கா, எல்லாரும் வாங்க, பரலோக ஆதார் கார்டு தராமா? நம்ம ஊருக்கு தேவதூதர்கள் வந்திருக்காங்களாம். ஆமா, நமக்கெல்லாம் பரலோக ஆதார் கார்டு கொடுக்க நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. நான் போய் வாங்க போறேன். நீ மட்டும் தான் வாங்க போறியா? நானும் தான் வாங்க போறேன் பரலோக ஆதார் கார்டு. நீங்க மட்டும் வாங்குவீங்களா? நான் கூட ஆதார் கார்டு வேணும். சந்தாமரக்கா உங்களுக்கு மட்டும் வாங்கணும். நானும் கோயம்பேடுக்கும் வீட்டுக்கும் நிறைய நடந்து நான் தான் ஃபர்ஸ்ட் வாங்கினேன் ஆதார் கார்டு. ஆமா, உங்களுக்கு எல்லாருக்குமா கொடுப்பாங்க, எனக்கு கூட தான் ஆதார் கார்டு கொடுப்பாங்க. உங்களுக்கு மட்டும் தான் ஆதார் கார்டு கொடுப்பாங்க, எனக்கு தான் ஆதார் கார்டு கொடுப்பாங்க. சரி சரி, அவங்க கொஞ்ச நேரம் தான் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க, நம்ம எல்லாரும் போலாம். உங்கள் பெயர் என்ன? உங்கள் பெயர் இந்த பரலோக ஆதார் கார்டு பட்டியலில் இடம்பெறவில்லை. நீங்கள் சபைக்கு எத்தனை மணிக்கு ஆராதனைக்கு கடந்து வருகிறீர்கள்? 8 மணிக்கு ஆராதனை. ஆனால் 9 மணிக்கு நான் கரெக்டா வந்துடுவேன். எல்லாருக்கும் தெரியும் அதை பத்தி. தேவனுடைய ஆராதனை நேரத்தில் நீங்கள் கவனம் இல்லாமல் போனபடியினாலே, தேவனை கனவீனம் பண்ணினாலே உங்களுக்கு இந்த பரலோக ஆதார் கார்டு இடமில்லை. நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கீங்க. ஐயோ, நான் அதனாலதான் அப்படியே சொன்னேன். வீட்டுல வந்து எங்க அந்த டைமுக்கு போலான்னு எங்க சாப்பாடு போடு, டீ போடுன்னு சொல்லிட்டு என் டைமே வேஸ்ட் பண்ணிட்டு இப்ப நான் பரலோக ஆதார் கார்டை இறந்து போயிட்டேன். என்ன போல யாரும் இப்படி இருக்காதீங்க. நேரத்துக்கு வந்து கரெக்டான நேரத்துக்கு அந்த ஆராதனை நேரத்துக்கு எல்லாரும் கலந்து கொண்டு, பசுங்கமான ஆராதனை கலந்து கொண்டு எல்லாரும் அந்த பரலோக ஆதார் கார்டை டெஸ்ட் பண்ணுங்க. அதுல காடு வாங்க போறேன். பரலோக அதுல காடு வாங்க போறேன். மாப்பிள்ளை காடு எனக்கு ஐயா ஆதார் கார்டு. ஐயா உண்மை ஆதார் கார்டு. உங்கள் பெயர் என்ன? என் பேரு தாமரை. என் பேரு செந்தாமரை. என் வீட்டுக்காரு தாமரை தாமரை கூப்பிடுவாரு. உங்கள் பெயர் இந்த பரலோக ஆதார் கார்டு பட்டியலில் இடம்பெறவில்லை. நோ நோ நோ, உங்கள் பெயர் இந்த பரலோக ஆதார் கார்டு பட்டியலில் இடம்பெறவில்லை. நீங்கள் சபையில வந்து என்ன பண்றீங்க? ஐயா நான் ஊழியக்கார குடும்பத்துக்கும் விசுவாச குடும்பத்துக்கும் நைட்டு ஃபுல்லா பிரேயர் பண்ணேன். அதனால அசந்து தூங்கிடுறையா. நீங்கள் சபையில் தேவனுடைய வார்த்தையை கேட்காமல் தூக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனாலே பரலோக ஆதார் கார்டை நீங்கள் இப்பொழுது இழந்திருக்கிறீர்கள். ஐயா எல்லாரும் கேளுங்க, விசுவாசிங்க எல்லாருக்கும் சொல்றேன். நைட்டு சபையில யாருமே தூங்காதீங்க. எனக்கு ஆதார் கார்டு கிடைக்கல. நீங்களாச்சும் விசுவாசத்துல எல்லாம் ஐயா சொன்ன வழிகளெல்லாம் கேட்டு அதுக்குள்ள நடங்க. நீங்கள் இப்பொழுது வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கிறீர்கள். எனக்கு அப்பவே தெரியும் உங்களுக்கு எல்லாம் கிடைக்காதுன்னு. எனக்கு அப்பவே தெரியும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, எங்க சபையில ஒரு சிஸ்டர் வருவாங்க. அப்பா பாப்பா பாப்பா சர்ச்சில் காத்தே இல்லாத மாதிரி பின்னாடி ஜன்னல் வச்சுக்கிறது என்ன, கதவு வச்சுக்கிறது என்ன, உட்காந்துக்கிறது. இவங்களெல்லாம் என்ன சொல்றது நான். இன்னொரு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அந்த ஓரத்துல உட்காருவாங்க. ஒரே பிங்க் கலர் தான், ஒரே பிங்க் கலர் சாரி, பிங்க் கலர் டிப்பு, பிங்க் கலர் செருப்பு, ஒரே பிங்க் கலர் தான். பிங்க் கலர் வாட்டர் பாட்டில். என்னத்த சொல்றது இவங்களா? இதை தேடுறதுக்கே இவங்களுக்குலாம் டைம் கரெக்டா இருக்க முடியாது. சரி சரி, நானும் மத்தவங்களை பத்தி குறைலாம் சொல்றது இல்லை, நமக்கு மத்தவங்களை பத்தி குறை சொல்றதுலாம் முடியாது. அது உங்களுக்கே தெரியும், நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. ஐயா தேவதூதரே, எனக்கு பரலோக ஆதார் கார்டு கொடுங்களா? உங்கள் பெயர் என்ன?
என் பெயர் நீதியா. எங்க வீட்டுக்கார என்ன நீதி உங்கள் பெயர் இந்த பரலோக ஆதார் கார்டு பட்டியலில் இடம்பெறவில்லை. என்னது என் பேரு இல்லையா? நான் ஜபத்துல புலி, வேதத்துல கிளி, உபவாசத்துல வரி. நீங்கள் பிறரை பற்றி குறை சொல்லிக் கொண்டு தீர்கிறீர்கள். உங்கள் கண்களில் இருக்கிற உதிரத்தை பார்க்காமல் நீங்கள் மற்றவர்களுடைய காரியங்களை குறையாய் சொல்லிக் கொண்டு திரிவதனாலே உங்களுக்கு இந்த பரலோக ஆதார் கார்டு பட்டியலிலே இடமில்லை. இப்பொழுது நீங்கள் வெயிட்டிங் லிஸ்டில் வைக்கப்படுகிறீர்கள். ஐயோ, நான் பரலோக ஆதார் கார்டை இழந்துட்டேனே. என்ன போல நீங்களும் மத்தவங்களை குறை சொல்லி இந்த மகிமையான பரலோக ஆதார் கார்டை இழந்துடாதீங்க. உங்கள் பெயர் என்ன? உங்கள் பெயர் இந்த பரலோக ஆதார் கார்டு பட்டியலில் இடம்பெறவில்லை. நீங்கள் உங்களுக்கு கொடுத்த சுவிசேஷ பணியை சரியாக செய்யவில்லை. சாப்பிடுவதும் தூங்குவதும் தூங்குவதும் சாப்பிடுவதுமாகவே இருக்கிறீர்கள். அந்த பணியை நீங்கள் சரியாய் செய்யாததினாலே உங்களுக்கு பரலோக ஆதார் கார்டில் உங்களுடைய பெயர் இடம்பெறவில்லை. இனியாச்சும் சுவிசேஷ பணியை சரியாய் செய்யுங்கள். உங்களுடைய பெயர் வெயிட்டிங் லிஸ்டில் வைக்கப்படுகிறது. எனக்கு அப்பவே தெரியும் இவங்களுக்கெல்லாம் ஆதார் கார்டு கிடைக்காதுன்னு சொல்லி. என்ன பார்த்தாலே ஆதார் கார்டு எப்படி வாங்குறதுன்னு சொல்லி. ஐயா, தேவதூதர் ஐயா, எனக்கு ஆதார் கார்டு கொடுங்கண்ணே. உங்கள் பெயர் என்ன? என்ற பெயர் பியூலாங்கோ. வீட்டுக்காரி என்ன மயிலு மயிலு மயிலுங்களா இருக்கும். உங்கள் பெயர் இந்த ஆதார் கார்டு பட்டியலில் இடம்பெறவில்லை. என்ன? என் பெயர் ஆதார் கார்டிலே இல்லையா? எப்படி? ஏன் ஐயா? நீங்கள் சபையில் என்ன செய்கிறீர்கள்? நான் நிறைய பேருக்கு வேலை வாங்கி கொடுத்திருக்கேன். என் பணத்தை யூஸ் பண்ணி, என் பவர் எல்லாம் யூஸ் பண்ணி எல்லாருக்கும் நான் அட்மிஷன் வாங்கி கொடுத்திருக்கேன். தானம் பண்ணிருக்கேன், தர்மம் பண்ணிருக்கேன். இவ்வளவு பண்ண எனக்கு ஆதார் கார்டு பரலோகத்துல இல்லையா? நீங்கள் செய்த நன்மைகள் எல்லாம் சரிதான். ஆனால் அந்த நன்மைகளை பெருமையாக பேசி திரும்பீர்கள். தற்பெருமை பேசுகிறவர்களுக்கு தேவன் பிரியமுள்ளவராய் இருக்கவே மாட்டார். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து இருக்கிறார் என்று வசனம் சொல்ல நீங்கள் உங்கள் பெருமைகளையே பேசிக்கொண்டு திரிகிறீர்கள். அதனால உங்களுடைய பெயர் வெயிட்டிங் லிஸ்டில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஐயோ, நான் இப்படி பெருமையாய் இருந்ததுனால என் பெயர் அந்த பரலோக லிஸ்ட்ல இல்ல. தயவு செய்து நீங்க எல்லாம் என்ன மாதிரி பெருமையா இல்லாதபடிக்கு நீங்க அந்த பரலோக ஆதார் கார்டு பெற்றுக்கொள்ளுங்க. நம்ம பெருமையா பேசிக்கிறாங்களே. எனக்கு தான் பரலோக ஆதார் கார்டு கிடைக்கணும். எனக்கு தான் பரலோக ஆதார் கார்டு. நான் செய்யாத ஜபமா நான் கரெக்டா சர்ச்சுக்கு வந்துடுவேன். எல்லாத்தையும் அப்படியே வேடிக்கை பார்ப்பேன். யாரு ஜோம் பண்றா, யாரு கண்ணை மூட்டுறா, யாரு செல்போனு பாக்குறா, எல்லாத்தையும் மாஸ்டர் பண்ணி போட்டு கொடுப்பேன். இவ்வளவு செஞ்சிருக்கேன். எனக்கு தான் அந்த ஆதார் கார்டு, பரலோக ஆதார் கார்டு. ஐயா தேவதூதரே, பரலோக ஆதார் கார்டு கொடுங்க. உங்கள் பெயர் என்ன? என் பேர் சுமதி. என் மச்சான் என்ன சுமி சுமின்னு கூப்பிடுவாங்க. உங்கள் பெயர் இந்த பரலோக ஆதார் கார்டு பட்டியலில் இடம்பெறவில்லை. ஐயோ, என் பேர் இல்லையா? நீங்கள் சபைக்கு வந்து மற்றவர்கள் செய்கிற காரியங்களை பார்த்து கோல் சொல்லுகிற வேலையை சரியாய் செய்திருக்கிறீர்கள். அது தேவனுக்கு மிகவும் பிரியமில்லாத வேலை. இனியாகிலும் நீங்கள் கர்த்தருடைய வேலையை செய்யும்படி உங்களை ஒப்புக் கொடுங்கள். இப்பொழுது உங்களுடைய பெயர் வெயிட்டிங் லிஸ்டில் வைக்கப்படுகிறது. ஐயோ, எல்லாரும் சபைக்கு வந்து ஜெபம் பண்ணாது, ஆராதனை பண்ணாது, எல்லாரும் வேடிக்கை பார்த்து நான் குறை சொன்னதுனால இன்னைக்கு பரலோக ஆதார் கார்டு நான் இழந்துட்டேன். என்ன போல யாரும் வேடிக்கை பார்க்காதீங்க. ஆண்டவர் உண்மையா ஆராதிங்க. பரலோக ஆதார் கார்டு பெற்றுக்கொள்வீங்க. நீங்கள் எல்லோரும் வெயிட்டிங் லிஸ்டில் வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு மறு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாய் பயன்படுத்துங்கள்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் எல்லோரும் இந்த ஸ்கிட்டை பார்த்தீர்கள். உங்களுக்கும் இந்த பரலோக ஆதார் கார்டு வேண்டுமென்றால் முதலாவது உங்கள் உள்ளத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி என்றால், இந்த உலகம் முழுவதும் இயேசு பிறந்தார் என்று கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறார்கள். அத்தருணத்தில் இயேசு உங்கள் உள்ளத்தில் பிறந்தார் என்று யோசித்து பாருங்கள். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இவ்விதமான சுபாவங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கி ரட்சிப்பை யாரெல்லாம் பெற்றுக் கொள்ளுகிறார்களோ அவர் பெயர் பரலோக ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது போல உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு உள்ளது. அதை மிஸ் பண்ணாது இருங்கள். யோவான் 14:6 இயேசு கிறிஸ்து ஒருவரே வழி, சத்தியம், ஜீவன். அவரே அல்லாமல் ஒருவரும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்படியே பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. இதை உணர்ந்தவர்களாய் நாம் கர்த்தருக்காய் ஜீவிப்போம்.